الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العليم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருநாமம் கொண்டு குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திலே எண்ணிலடங்காத தன்னுடைய படைப்பினங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமினும் இடற்றமும் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக மனித குலத்திற்கு ஒரு மாணிக்கமாக வந்துதித்த எமது உயிரிலும் இனிய கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள், உத்தமர்கள், நல்லோர்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளை பொழிந்தருள்வானாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையில் நேர காலத்தோடு இஅ்திகாஃப் நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்தொழுகுமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அத்தகைய அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவைகளை நாம் செய்யக்கூடாது என்பதாக எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து நடக்குமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து அதிலே மனித சமுதாயத்தை சிறந்த ஒரு படைப்பாக படைத்தது மாத்திரமல்லாமல் முஸ்லிம்களை மிகவும் உயர்ந்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதே மிகவும் குறுகிய கால வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் எம்மை எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறார். மௌத்துக்கு பின்னால் நிரந்தரமான ஒரு ஆகிரத்துடைய ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது.
முடிவே இல்லாத ஆகிரத்துடைய வாழ்க்கையிலே நாம் அனைவரும் விமோசனம் பெற வேண்டும். இதுதான் நம்முடைய இலட்சியமாக, ஒரு முஸ்லிமுடைய இலட்சியமாக இருந்து கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய 2 பகுதிகளை வைத்திருக்கிறான். ஒன்று சந்தோஷமான ஒரு காலம், இன்னொன்று கவலையான துக்கமான ஒரு காலம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய கஷ்டமான நிலைமைகள், சோதனைகளின் போது எப்படி அந்த மனிதன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகாக இஸ்லாம் வாழ்ந்து எமக்கு வழிகாட்டி இருக்கிறது. இஸ்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. சந்தோஷமான நிலைமையில் மனிதன் எப்படி இருக்க வேண்டும், அவனுக்கு ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு சோதனை வரும்போது அந்த மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகாக வழிகாட்டி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லிஅம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் அத்துணையுமே ஆச்சரியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், ஒரு மூமினான மனிதனுக்கு நடைபெறக்கூடிய அத்துணை விடயங்களும் அவனுக்கு நல்லவாக அமைந்து விடுகிறது. இன் அஸாபத்துஹு ஸர்ரா, இவனுக்கு ஒரு சந்தோஷமான நிலைமை வரும்போது இந்த மனிதன் ஷக்கர, அல்லாஹ்வுக்கு நன்றி கூறிக்கொண்டிருப்பார். இவனை ஒரு சந்தோஷமான நிகழ்வு வரும்போது இந்த மூமினான மனிதன் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பார். இந்த மனிதனுக்கு ஒரு துன்பம் வரக்கூடிய நேரத்திலே இந்த முஸ்லிம் இவன் பொறுமை செய்து கொள்வான். எல்லா நிலைமையும் ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிலே அவனுக்கு நல்லவாக ஆகிவிட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிலே அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, கூட்டு வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே அவன் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி செல்வதற்கு பொறுமை அவனுக்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் சகல விதமான தடைகளையும் தாண்டி செல்வதற்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிலே அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விரக்தி, ஏக்கம், ஏமாற்றம், திடீர் மாற்றம், இவைகளிலிருந்து தன்னை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொறுமையை வைத்திருக்கிறார். இதனாலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஊதிய அஹதுன் அஸாஅன் கைரன் வ அவ்ஸா மின ஸப்ர், இந்த பொறுமையை விடவும் சிறந்ததும் மிக விசாலமான ஒரு நன்கொடை எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படவில்லை என்பதாக கூறுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான விசாலமான ஒரு நன்கொடைதான் பொறுமை என்பதாக இங்கே கூறியிருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இது சோதனைக்குரிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்கிறான், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு இந்த மௌத், இந்த ஹயாத்தை தந்திருப்பதனுடைய வாழ்க்கை, உங்களிலே யார் நல்ல அமல்கள் புரிகிறார்கள் என்று பரீட்சிப்பதற்குத்தான் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறோம் என்று கூறுகின்றார். அதே நேரம் அல்லாஹ் மேலும் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும் போது, நிச்சயமாக உங்களை நாங்கள் பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் உங்களுடைய பணங்களில் குறைவை ஏற்படுத்துவது கொண்டும், இதே போன்று உயிர்களை கைப்பற்றுவது கொண்டும், பழங்கள் விளைச்சல்களில் குறைவை ஏற்படுவது கொண்டும் உங்களை நாங்கள் நிச்சயமாக சோதனை செய்வோம். ஆனால்
இந்த சோதனையின் போது யார் பொறுமை செய்கின்றார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், இப்படியான சோதனைகள் வரும்போது யார் பொறுமை செய்வார்களோ நபியே நாயகமே அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படும் என்று சொன்னால் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள், அவன் பக்கமே நாங்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு தடவையில் சொன்னார்கள், மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினா, ஒரு முஃமினான மனிதன், ஒரு முஃமினான ஆண், ஒரு முஃமினான பெண்ணுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து சோதனைகள் வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும். ஒரு முஃமினான ஒரு ஆண், ஒரு முஃமினான பெண்ணுக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும். ஃபீ நஃப்ஸிஹி, அவர்களுடைய விடயத்திலே சோதனை இருக்கும். அவர்களுடைய உடம்பு ரீதியாக, அவர்களுடைய வாழ்க்கை ரீதியாக, அவர்களுடைய பொருளாதார ரீதியாக, இதே போன்றோ அந்த மனிதனோடு சம்பந்தப்படக்கூடிய அத்தனை விடயத்திலும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதித்த அவனுடைய பணத்தின் மூலமாகவும் சோதனை வந்து கொண்டே இருக்கும். அந்த மனிதன், முஃமினான மனிதன் அல்லாஹ்வை எந்த ஒரு பாவமும் இல்லாமல் சந்திக்கும் வரைக்கும் அவனுடைய விடயத்திலும், அவனுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலும், அவனுடைய சொத்துடைய விடயங்களிலும் முஃமினான ஒரு ஆணை, முஃமினான ஒரு மனிதன், ஒரு பெண்மணியை அல்லாஹ் சோதனை செய்து கொண்டே இருப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே உலகத்திலே சோதனைகள் என்பது ஒரு முஃமினான ஒரு ஆணுக்கு, ஒரு பெண்ணுக்கு மௌத் வரைக்கும் சோதனைகள் இருந்து கொண்டிருக்கும். காரணம் என்னவென்றால், எந்த பாவமும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள், அந்த சோதனைகள் மூலமாக அந்த மனிதனுடைய பாவங்கள் அத்துணையும் மன்னிக்கப்பட்டு ஒரு மனித புனிதராக அவர் இந்த உலகத்திலிருந்து பிரிய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அடியார்கள் மீது மிகவும் இரக்கமுள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்கள் மீது எவ்வளவு இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். 10 மாதம் சுமந்து படாத பாடுபட்டு உயிரோடு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறார். உயிரோடு போராடி தன்னுடைய குழந்தையை ஏன் பெற்றெடுக்கிறாள் என்று சொன்னால், அந்த பிள்ளையின் மீது உள்ள ஒரு பாசம் தான். இதை விடவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களாக இருக்கக்கூடிய எங்களோடு அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் திசை திரும்ப வேண்டும். எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்ய வேண்டும். அடியார்களின் பக்கம் திரும்ப மாட்டார்களா? பாவங்களிலிருந்து தன்னை பரிசுத்தமாக்க மாட்டானா என்னுடைய அடியான் என்று அல்லாஹ் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை விரும்பிவிட்டால் அந்த தனிப்பட்ட மனிதன் மீது சோதனை கொடுப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. அல்லாஹ் ஒரு மனிதன் மீது நலவை நாடினார், அல்லாஹ் ஒரு மனிதன் மீது இரக்கப்பட்டு விட்டால்
அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு சோதனை கொடுப்பான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு குடும்பத்தை விரும்பிவிட்டால் அந்த குடும்பத்தார்கள் தொழுது கொண்டிருப்பார்கள், இபாதத்திலே வணக்க வழிபாட்டிலே பேணுதலாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், எந்த ஒரு பாவமும் செய்திருக்க மாட்டார்கள். என்றாலும் அல்லாஹ் ஒரு குடும்பத்தை விரும்பினால் அந்த குடும்பத்துக்கு ஒரு சோதனை கொடுப்பார். ஒரு சமூகத்தை அல்லாஹ் விரும்பிவிட்டால் அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுப்பார். இதா ஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒரு சமூகத்தை விரும்பினார் அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுப்பான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா, யாரு இப்படியான சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், நோய் நொம்பலங்கள் வரும்போது அதை பொறுமையோடு நன்மையை ஆதரவு வைத்து அதை பொருந்திக் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி இருந்து கொண்டிருக்கிறது. சோதனைகள் வரும்போதோ, பிரச்சனைகள் வரும்போதோ, கஷ்ட துன்பங்கள் வரும்போதோ, நஷ்டங்கள் ஏற்படும் போது யார் இந்த நேரத்திலே யார் அல்லாஹ்வை மறந்து இருப்பார்களோ, அல்லாஹ்வுடைய இந்த ஏற்பாட்டை பொருந்திக் கொள்ளவில்லையோ, அல்லாஹும் அந்த மனிதனோடு அதிருப்தி கொள்கிறார். அந்த மனிதனோடு அல்லாஹ் இப்படியான சோதனைகளை கொடுக்கும் போது பொறுமை இழந்து செயல்படக்கூடியவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறார். ஒரு மனிதனுக்கு கஷ்டமான ஒரு துன்பமான ஒரு நிலைமை ஏற்படுவது, அவனுக்கு ஒரு சோதனை வருவது, அவனுக்கு ஒரு நோய் வருவது, இதில் பொறுமை செய்யும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்லாமல் அந்த மனிதனுடைய பதவிகளை கூட அல்லாஹ் உயர்த்துகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஃமின மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா ஹம்மின் ஹத்தா ஷௌகத்து யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா. ஒரு முஃமினான மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டம், அவனுக்கு வரக்கூடிய நோய், அவனுக்கு வரக்கூடிய கவலை, அவனுக்கு வரக்கூடிய ஒரு நோவினை, அவனுக்கு வரக்கூடிய ஒரு துக்கம் எந்த அளவென்றால் அவனுடைய காலில் குத்தக்கூடிய ஒரு முள், இதன் காரணமாக கூட அல்லாஹ் அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இதே நேரம் ஒரு மூமினான மனிதனுக்கு வரக்கூடிய தலைவலி, சிலர்களுக்கு ஒற்றை தலைவலி, சிலர்களுக்கு இரவு நேரமாகிவிட்டால் படுக்க முடியாது, தூங்க முடியாது, நிம்மதி இழந்து தலைவலியினால் வருத்தப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுதாஉல் முஃமின், ஒரு மூமினான மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தலைவலி, அந்த தலைவலியினால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்று கூறினார்கள். இன்னும் ஒரு தடவை சொன்னார்கள், ஒரு இரவையுடைய காய்ச்சல், நம்முடைய பிள்ளைகள் சிறு பிராயத்தில் என்ன பாவம் செய்கிறார்கள், சின்ன பிள்ளைகள், பச்சை இளம் பாலகன்கள், அவர்கள் எல்லாம் காய்ச்சலினால் துடிதுடிக்கும் போது தாய் தந்தையர்கள் எவ்வளவு பதட்டம் அடைகின்றோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இரவையுடைய காய்ச்சலினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுடைய அத்துணை பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் என்பதாக கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் உம்முல் அலாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது என்னை சேமம் விசாரிப்பதற்காக வந்தார்கள். சொன்னார்கள், யா உம்முல் அலாஹ் அப்ஷிரி, நீங்கள் நன்மாராயம் அடையுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய நோய் இருக்கின்றது, எப்படி இரும்புடைய துருவை அந்த
இரும்புடைய துருவை நெருப்பு அது இல்லாமல் ஆக்கிறதோ, இதே போன்றுதான் ஒரு முஸ்லிமான மனிதனுடைய நோய் அவனுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடுகிறது என்பதாக கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் குதுஸியை சொல்கின்றார்கள். ஒரு அடியானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனை செய்து அந்த சோதனையின் போது அவன் பொறுமை செய்வான் என்று சொன்னார். ஒரு மூமினான அடியானுக்கு அல்லாஹ் ஒரு நோய் நொம்பலத்தை கொடுக்கின்றான். ஆனால் அதில் அவன் பொறுமை செய்கின்றான் என்றால் அவன் சுகதேயாக இருக்கும் போது என்னென்ன அமல்களை எல்லாம் அவன் செய்து கொண்டிருந்தானோ இந்த அத்துணை நன்மைகளையும் இவனுக்கு பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே கூறுகின்றார். சுகதேகியாக இருக்கும் போது இந்த மனிதன் நல்ல அமல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தான். இப்பொழுது நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றான். நல்ல அமல்கள் செய்ய முடியாத நிலைமையிலே அவனுடைய ஆரம்ப காலம், அவனுடைய இளமையை அவன் நினைத்து இப்பொழுது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இப்படியான ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அந்த வாலிப பருவத்திலே என்னென்ன நல்ல கர்மங்களை செய்து கொண்டிருந்தானோ அந்த அத்துணை நன்மைகளையும் நோயுடைய நிலைமையில் எங்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். சில நோய்கள் மனிதனுக்கு பாரதூரமான விளைவுகளை கூட ஏற்படுத்தி விடுகின்றது. அவனுடைய கண் மாத்திரமல்லாமல் உறுப்புகளை கூட இழக்க வேண்டிய சில சந்தர்ப்பங்களை கூட மனிதன் அவன் காண்கின்றான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸ்ஹப்து ஹபீபத்தைஹி, நான் யாருடைய இரண்டு கண்களுடைய பார்வை எடுத்து விட்டேனோ, எந்த மனிதருடைய இரண்டு பார்வைகளையும் இந்த உலகத்திலே நான் எடுத்து விட்டேனோ இந்த நேரத்திலே அவன் பொறுமை செய்து நன்மை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த மனிதனுக்கு லம் அர்தலஹு சவாபம் தூனல் ஜன்னஹ், சொர்க்கத்தை தவிர வேறு ஒரு கூலியை நான் அவனுக்காக விரும்ப மாட்டேன். அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தையே நான் பகரமாக கொடுக்கிறேன். நோயுடைய வருத்தத்தினால் கண் பார்வை அற்றவர்களாக அன்று சிறு பிராயத்திலே குர்ஆனோடு இருந்தவர்கள் எத்தனையோ நம்முடைய தாய் தந்தையர்கள் நோய்வாய்ப்பட்டு குர்ஆனை கூட ஓத முடியாத நிலைமையில் பார்வை இல்லாதவர்களாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சிறு பிராயத்தை அழகான முறையிலே கழித்த இப்படிப்பட்ட பெற்றோர்கள் அவர்களுடைய பார்வைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கிரயமாக அந்த பார்வைகளை எடுத்துக் கொண்டு விட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். சோதனைகள் என்று சொல்லும் போது பிரச்சனைகள், கஷ்ட துன்பங்கள் உலகத்திலே அத்துணை மனிதர்களையும் அது வந்தடைந்தே தீரும். நபிமார்கள், ரசூல்மார்கள் இவர்கள் கூட பல்வேறுபட்ட சோதனைக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டு பொறுமை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் நன்மை ஆதரவு வைத்திருக்கிறார்கள். இதன் காரணத்தினால் நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகள், அத்துணை நிகழ்வுகள் கூட எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், கஷ்ட துன்பங்களுக்கு நிகரில் ஒன்றும் இல்லை என்றுதான் நாம் கூற வேண்டும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய சமூகத்தினர்கள், அவர்களுடைய கூட்டத்தார்களினால் பிரச்சனை, சோதனை ஏற்பட்டது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் மூலம் அல்லாஹ் சோதனை கொடுத்தார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய சகோதரர்கள் மூலமாக சோதனை ஏற்பட்டது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனின் மூலமாக அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்திருந்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ரூதின் மூலமாக அல்லாஹ் சோதனை கொடுத்திருந்தார்.
நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோயை கொண்டு அல்லாஹ் சோதனை செய்தான். ஆனால் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னா வஜத்னாஹு சாபிரா, அவர்களை நாங்கள் ஒரு பொறுமையாளராக கண்டு கொண்டோம் என்று அல்லாஹ்வுடைய நபி ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட நோய்களின் போது அவர்கள் பொறுமை செய்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்கின்றது. ஈருலக தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது முதல் அவர்களுடைய மௌத் வரைக்கும் எத்தனையோ சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். பிறப்பதற்கு முன்னாலே தந்தையை இழந்து விட்டார்கள். பிறந்து 6 வயதிலே தன்னுடைய தாயை இழந்து விடுகிறார்கள். 8 வயதில் தாயையும் தந்தையையும் தன்னுடைய அப்பாவையும் இழந்திருக்கிறார்கள். சிறுபிராயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த ஆண் பிள்ளைகள் காசிம், அப்துல்லாஹ், இப்ராஹிம் என்ற இந்த 3 ஆண் குழந்தைகளும் மரணித்து விடுகிறார்கள். ஈருலக தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போதோ 3 பெண்மணிகளை தன்னுடைய கையினால் அடக்கம் செய்துவிட்டு இறுதியாக தன்னுடைய 7 பிள்ளைகளிலே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் ஈருலக தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது அவர்கள் மாத்திரம் ஹயாத்தோடு இருந்தார்கள். பல்வேறுபட்ட துன்பங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியிலே தாயிஃபில் எத்துணை சிரமங்களை அடைந்தார்கள். தான் பிறந்த பூமி மக்காவுடைய பூமியிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து தான் பிறந்த பூமி தான் வாழ்ந்த பூமியை விட்டு விட்டு செல்ல வேண்டிய நிலைமைகள் கூட ஏற்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலினால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களை சேமம் விசாரிப்பதற்காக சென்ற இந்த சஹாபி அவர்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு கடினமான காய்ச்சலினால் தாங்கள் வருத்தப்படுகிறீர்களே என்று கேட்ட நேரத்திலே, இவ்வாறு தான் நிச்சயமாக நல்லோர்கள் சோதனை செய்யப்படுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்ன இலமல் ஜஸா மா இலமில் பலா, ஒரு மனிதனுடைய சோதனை அவனுக்கு எவ்வளவு பெரிதாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவனுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த கூலிகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதனாலே தான் கியாமத்துடைய நாளையிலே நல்ல சுகதேகிகள் வருவார்கள். நல்ல சுகதேகிகள் கியாமத்துடைய நாளையில் வந்து அந்த நேரத்திலே சோதனைக்குட்படுத்தப்பட்ட மனிதர்களுக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், வாழ்க்கையிலே போராட்டம், பல துன்பங்கள், கஷ்டங்களுக்கு மத்தியிலே, நோய் நம்பலங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்த இந்த மக்களுக்காக நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துவிட்டு அவர்கள் சொல்லுவார்கள், லவ் அன்ன ஜுலூதஹும் கானத் குரிலத் பில் பிமகாரில், அவர்களுடைய உடம்புகள் நோய் நம்பலங்களினால், கத்தரி கோள்களினால் துண்டிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த இடத்திலே எமக்கு எவ்வளவு அல்லாஹ்வுடைய நன்மைகள் எமக்கு கிடைக்கும் என்பதை சுகதேகிகள் கூட நாளை மறுமையிலே கஷ்ட துன்பங்களில் வாழ்ந்து விட்டு வந்த மக்களுடைய நிலைமையை பார்த்து, நோய்களில் பல துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கும் நன்மைகளை பார்த்துவிட்டு சுகதேகிகள் இப்படியெல்லாம் ஆசை வைப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களுக்கு சொர்க்கலோகத்திலே உயர்ந்த பதவிகளை வைத்திருப்பார். ஆனால்
அந்த மனிதன் தன்னுடைய அமலின் மூலமாக அந்த பதவியை அடைந்து கொள்ளவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு சோதனைகளை கொடுத்தோ, பிரச்சனைகளை கொடுத்தோ, அந்த மனிதனை சோதனை செய்து அதில் அவன் பொறுமை செய்யும் போதோ சொர்க்கலோகத்திலே அவனுக்கு எழுதப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை அந்த மனிதன் அடைந்து கொள்கிறான். ஒரு மனிதனுடைய பொறுமைக்கு கூலி ஒன்று கொடுக்கப்படும் என்று சொன்னால், பொறுமைக்குரிய பரிசு ஒன்று கொடுக்கப்படும் என்று சொன்னால் அது சொர்க்கலோகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். உடனே சஹாபாக்கள், பலா, ஆம் யா ரசூலல்லாஹ், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியை எனக்கு காட்டுங்கள் என்று சொன்ன நேரத்தில் இந்த கருப்பு நிறமான பெண்மணி என்பதாக சொன்னார்கள். அந்த பெண்மணி சொல்கின்றாள், அல்லாஹ்வுடைய நபியே யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகின்றது, இதனால் நான் மயக்கமுற்று சில நேரத்திலே விழுந்து விடுவேன், என்னுடைய ஆடைகள் எல்லாம் கலைந்து விடும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், வலிப்பு நோயிலே விழுந்து விடுகிறேன், என்னுடைய ஆடைகள் கலைந்து விடக்கூடாது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். நீ விரும்பினால் உன்னுடைய இந்த வலிப்பு நோய் நீங்குவதற்காக நான் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த பெண்மணி சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், இந்த வலிப்பு நோயோடு மௌத்தாகினால் அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்கும் அல்லவா, ஆனால் நான் அதில் விழக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய ஆடைகள் கலைந்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே அதற்கு மாத்திரம் துஆ செய்யுங்கள், எனக்கு அந்த சொர்க்கம் வேண்டும் என்பதாக அந்த பெண்மணி கூறியதாக வரலாறு கூறுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே சோதனைகள் வரும்போது சில நேரத்திலே மக்கள் அவர்களுடைய நிலைமைகள், அவர்கள் எவ்வளவு இபாதத்திலே வணக்க வழிபாடிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத சில வார்த்தைகளை சில சந்தர்ப்பங்களிலே கூறிவிடுகின்றார்கள். நாங்களும் இபாதத் செய்து கொண்டிருக்கிறோம், வணக்க வழிபாடிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், தஹஜ்ஜுடைய இந்த நல்ல வணக்கத்தை கூட செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கும் இந்த சோதனை தானா என்று சிலர்கள் என்ன கூடலாம், சிலர்களுக்கு என்ன தோன்றலாம். ஆனால் இந்த சோதனைகளின் போது யாரு பொறுமை செய்வார்களோ, பொறுமைக்கு கூலியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சொர்க்கலோகத்தை எங்களுக்கு தருகிறான் என்றால், அப்படியான சோதனைகளில் பொறுமை செய்யும் போதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தை அடையும் நல்ல பாக்கியத்தை அருளுகின்றான். எனவே நிலைமைகள் மாற்றமடையலாம். உலகத்திலே எப்படியான நிலைமை வந்தாலும் இது அல்லாஹ்வின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. ஒரு மரத்திலே காய்ந்த ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் விழமாட்டாது. நிலைமைகள் உண்டாகும் போது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எங்களை படைத்தவன் அல்லாஹ், எமக்கு உணவளிக்க கூடியவன் அல்லாஹ், எங்களை பாதுகாக்க கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் நிச்சயமாக உண்மையான மூமின்களாக இருந்தால் எங்களுக்கு உதவி செய்வான் என்று ஒவ்வொருவரும் அந்த உறுதியான நம்பிக்கையோடு முழு உலகமே எதிர்த்தாலும் அல்லாஹ் நாடாமல் எதுவுமே உலகத்தில் நடைபெற மாட்டாது என்ற இந்த ஈமானிய உணர்வோடு வரக்கூடிய கஷ்ட துன்பங்களிலே பொறுமை செய்து, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், அதிலே வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் இவைகளை எதிர்கொண்டு அல்லாஹ்வை மறக்காமல் ஒவ்வொரு நிலைமையிலும் அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் திசை திரும்புவதன் மூலமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார்.
ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருந்து கொண்டிருக்கிறான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. ஒரு மூமினுடைய மிக பெரும் ஒரு ஆயுதம், தன்னுடைய சகலவிதமான தடைகளையும் அவன் தாண்டி செல்வதற்கு துஆ ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்பி அவன் பக்கமே உதவி தேடக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எம்முடைய தாய் தந்தையர்கள் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்கள் யாரெல்லாம் சுகீனமாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் எம்முடைய தாய் தந்தையர்கள் மரணித்து கபருடைய மண்ணறைய வாழ்க்கை அடைந்து விட்டார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய கபரை ஒளிமயமாக ஆக்குவாயாக. சொர்க்கத்துடைய பூங்கவனமாக ஆக்குவாயாக. முழு உலகத்திலும் யா அல்லாஹ் நல்ல நிலைமைகளை நீ உருவாக்குவாயாக. எங்கட நாட்டிலே அமைதியை உண்டு பண்ணுவாயாக. சகல மக்களுக்கு மத்தியில் ஐக்கிய ஒற்றுமை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், நம்மெல்லாம்